நம்ம இப்போ போயம் 2 பார்க்க போகிறோம். போயம் 2 எஸ்ஸே பார்க்க போகிறோம். நான் போயம் 2 போயம் நடத்தி விட்டேன் இல்லையா, அதுக்கு உண்டான எஸ்ஸே இது எக்ஸாம் ஓரியன்டாக உள்ளது. இதை நான் நடத்தி விடுறேன். இப்போ பாருங்கள். ஏக் பூந்த் கவிதா கா சாராம்சா அப்னே சப்தோங்மே லிக்கியே. அதாவது ஏக் பூந்த் ஒரு துளி அப்படின்ற அந்த கவிதையினுடைய சாராம்சா அப்படின்னா எஸ்ஸேன்னு அர்த்தம். அதை உங்களுடைய வார்த்தைகளில் எழுதுங்க. பாதலோங்கி கோத் மேசே நிக்கல்கர் பாணிக்கு ஏக் பூந்த் ஆகே படி. அதாவது மேகத்தினுடைய மடியில் இருந்து வெளியில் வர்ற ஒரு தண்ணியினுடைய ஒரு துளி வந்துட்டுருக்கு. அவர் பார் பார் சோச்சனே லகி, திரும்ப திரும்ப அது யோசிச்சுக்கிட்டே வருது. கி வா கியூ கர்ஸே பாகர் நிக்கலி, நம்ம ஏன் வீட்டை விட்டு வெளியே வரோம், அதனோட வீடு எது, மேகம், மேகத்தை விட்டு ஏன் வெளியில் வரோம் அப்படின்னு அது யோசிச்சுட்டே வருது. வாஹ் பகவான் சே பூச்சித்திகை, அது கடவுள்கிட்ட கேட்குது. கி வாஹ் பச் பாயேகி அப்படின்னா என்னென்னா காப்பாற்றப்பட போகுதா. தூள் பன்கர் மிட்டி மே ஜமா ஜாயேகி, அதாவது சமா ஜாயேகி, ஜமா இல்லை சமா ஜாயகி. அதை என்ன அர்த்தம்னா தூசியோடு சேர்ந்து அந்த மண்ணோடு சேர்ந்து அது சகதியாக போதா. அந்த தண்ணி சேர்ந்தால் என்ன ஆகும், மண் அப்படி தானே ஆகும், அந்த மாதிரி ஆக போதா. வாகு பூச்சித்திகை மேலும் கேட்குது. வாக் அங்காரே மே படுக்கர் ஜல் ஜாயகி, ஒரு நெருப்பில் விழுந்து எரிய போதா. யா கமல் கே ஃபூல் கே தலோங், அந்த லோட்டஸில் அந்த தாமரை பூவினுடைய உள்ள அந்த இதழ்களில், தலோங் அப்படின்னா என்னென்னா இதழ்களில் விழுந்து மூடிக்க போகுதா. என்ன ஆக போகிறேன், என்னுடைய பாக்கியத்தை சாமி என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சாமிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இப்படி யோசிச்சுட்டே கீழே வந்துட்டுருக்கு. உஸ் சமய அந்த நேரத்தில் ஐசி ஹவா பக்னே லகி, அப்போ அந்த நேரத்தில் ஒரு காற்றடிக்குது. ஜிஸ்ஸே வாக் பூந்து அனாயாஸ்னா அதனுடைய பெர்மிஷன் இல்லாமலே கி சமுத்திரமே ஜாக்கர் கிர்படி, அதை அந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் போடுது. அங்கே என்ன நடக்குது, சமுத்திரமே சுந்தர் சீப், அழகான ஒரு சிப்பி வாயை திறந்து ரெடியாக இருக்குது. அந்த சிப்பிக்குள்ளே போய் இந்த துளி போய் விழுந்துருது. உசி சீப்புமே ஜாக்கர் கிர்படி, இந்த சிப்பிக்குள்ளே போய் விழுந்த உடனே அவர் மோத்தி பன்கை, அது முத்தா மாறிடுது. கவி கக்தேகம், கவி சொல்கிறாரு. பகத் லோக் ஐசேகம், அதாவது முதல்ல மக்கள் இப்படி தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க, கர்ஸே நிக்கல்தே சமயம், வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஜிஜக்தேகம் டர்த்தேகம், ரொம்ப வெக்கப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ நம்ம வெளியில் போகிறோமே, நமக்கு என்ன நடக்கும், நம்ம என்ன ஆவோம், என்ன செய்வோம், ஏது செய்வோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போது அந்த காற்றை போல் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு நன்மையே கிடைக்கும். இந்த முத்தை போல் நம்ம ஆயிடலாம் அப்படிங்கிறத கவிஞர் இந்த கவிதையின் மூலமாக சொல்கிறார். லேக்கின் கர் சோடுக்கர் தீரஜ் ஹோக்கர் பாகர் ஜானே சே, அதாவது தைரியத்தோட வெளியில் போனோம்னா, லேக்கின் கர் சோடுக்கர் வீட்டை விட்டு தீரஜ் ஹோக்கர்னா தைரியத்தோட வெளியில் போனோன்னா வே பூந்து கி தரக் மோத்தி பி பன் சக்திகை. மோத்தி அப்படின்னு அர்த்தம், மகான் வியக்தி, நல்ல சிறந்த மனிதனாக நம்மளால் ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த ஏக் பூந்த் அப்படிங்கிற கவிதையின் மூலமாக நமக்கு கவிஞர் சொல்லி கொடுத்துருக்குறாரு. நெக்ஸ்ட் போயம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.